வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரூபர்ட் ஸ்பைராவோட பீயிங் அவேர் ஆஃப் பீயிங் அவேர் புத்தகத்தை தான் அலச போறோம். இது தலைப்பு பார்த்தா கொஞ்சம் தத்துவார்த்தமான மாதிரி தோணலாம். ஆனா ரொம்பவே நடைமுறைக்கு உகந்த ஒரு விஷயத்தை இது பேசுது. ஆமா. நாம பாக்குற, கேக்குற, உணர்ற விஷயங்கள பத்தி தான் நாம நாள் முழுக்க யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்டு உணர்ந்துட்டு இருக்கிற ஒண்ணு இருக்குல்ல, அந்த விழிப்புணர்வு. அதோட தன்மை என்னன்னு நாம எப்பவாவது யோசிச்சிருக்கோமா? இந்த புத்தகம் அந்த ஒரு விஷயத்தை தான் மையமா வைக்குது. சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க பொறந்ததுல இருந்து இந்த நொடி வரைக்கும் உங்ககிட்ட மாறாம இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? உங்க எண்ணங்கள், உணர்வுகள், உடம்பு, சுத்தி இருக்கிற சூழ்நிலைன்னு எல்லாமே மாறிடுச்சு. ஆனா இந்த எல்லா மாற்றத்தையும் கவனிச்ச அந்த ஒண்ணு, அந்த நான் இருக்கேங்கிற உணர்வு, அது மட்டும் மாறவே இல்லையே. அது என்ன? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, புத்தகத்தோட முதல் முக்கியமான கருத்துக்கு வருவோம். நம்மளோட விழிப்புணர்வுங்கிறது நம்ம எல்லா அனுபவங்களுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு மாறாத திரை மாதிரிங்கிறாங்க. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு அருமையான ஓமை இருக்கு. ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற இந்த ஸ்கிரீனை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த திரையில ஒரு சோகமான படம் ஓடலாம், அப்புறம் ஒரு காமெடியான படம், ஒரு ஆக்ஷன் படம்னு மாறி மாறி ஓடலாம். படம் சந்தோஷமா இருந்தா திரை சந்தோஷப்படுமா? இல்ல படம் சோகமா இருந்தா திரை அழுவுமா? எதுவுமே பண்ணாது. எதுவுமே இல்ல. எந்த காட்சியாலையும் அந்த திரை பாதிக்கப்படுறதே இல்ல. அது எப்போதுமே அதுவாதான், வெறுமையா அமைதியா இருக்கும். ஓகே, புரியுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், நம்ம மனசுல வர எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே அந்த படம் தான். ஆனா அதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற நம்ம விழிப்புணர்வு தான் அந்த திரை. கோபம், சந்தோஷம், துக்கம்னு எது வந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அந்த விழிப்புணர்வு எப்போதுமே பாதிக்கப்படாம அமைதியா இருக்குன்னு சொல்றீங்க. மிகச்சரியா. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நம்மளோட உண்மையான இயல்பே அமைதியும் ஆனந்தமும் தான். அது வெளியில இருக்கிற சூழ்நிலையோ மனசுல வர்ற எண்ணங்களையோ சார்ந்தில்ல. அதனால தான் ஜி. கிருஷ்ணமூர்த்தி என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னார். ஓ! அது ஒரு அலட்சியமான மனப்பான்மை இல்ல. வெளியில என்ன புயல் அடிச்சாலும் தனக்குள்ள அசைக்க முடியாத ஒரு அமைதி இருக்குங்கிறத உணர்றது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த விழிப்புணர்வுங்கிறது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு பெரிய ஆன்மீக நிலை இல்லைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு அனுபவமா. ஆனா நாம அத கவனிக்கிறதே இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயத்த நாம எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? நல்ல கேள்வி. அதுதான் இந்த புத்தகத்தோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகுது. அந்த திரைய நாம ஏன் மறக்கிறோம்? ஆமா, அந்த திரை இவ்ளோ தெளிவா இருந்தா நாம ஏன் அத கவனிக்கிறதே இல்ல? எங்க தப்பு நடக்குது? தப்பு நடக்குதுன்னு சொல்றதை விட நம்ம கவனம் திசை திருப்பப்படுதுன்னு சொல்லலாம். நாம அந்த திரையில ஓடுற படத்துல முழுசா முழுகிடுறோம். நம்மளோட அன்றாட பிரச்சனைகள், ஆசைகள், கவலைகள், சந்தோஷங்கள்னு அந்த படத்தோட கதையிலேயே நம்ம கவனம் முழுக்க போயிடுது. ஒரு சுவாரஸ்யமான சினிமா பார்க்கும்போது நாம ஸ்கிரீனை மறந்துட்டு கதைக்குள்ள போயிடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான். கரெக்ட். அதாவது ஒருத்தர் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கும்போது முன்னாடி போற வண்டி திடீர்னு பிரேக் போட்டா உடனே கோபம் வருது. அந்த நேரத்துல நான் கோபத்தை உணரும் விழிப்புணர்வாக இருக்கிறேன்னு யாரும் யோசிக்கிறதில்ல. அவங்களே அந்த கோபமா மாறிடுறாங்க. அந்த உணர்வோட தங்களை முழுசா அடையாளப்படுத்திக்கிறாங்க. இதுதான் சொல்றீங்களா? மிகச்சரியான உதாரணம். இந்த அடையாளப்படுத்திக்கிறது தான் தனிநபர் அல்லது ஈகோன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நான் கோபமா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன்னு சொல்லும்போது நாம அந்த உணர்வா மாறிடுறோம். அந்த உணர்வை கவனிக்கிற திரையா இருக்கிறதில்ல. இந்த மறதி தான் நம்மள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சிடுது. அப்போ நாம தொடர்ந்த அமைதியையும் சந்தோஷத்தையும் வெளியில தேடிட்டே இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? ஒரு புது வேலையில, ஒரு புது உறவுல, ஒரு வெளிநாட்டு பயணத்துல சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த மறதியால தானா? நம்ம படத்துல ஒரு புது காட்சியை சேர்த்தா திரை நல்லாயிடும்னு தப்பா நினைக்கிறோமா? அருமையா சொன்னீங்க. அந்த தேடலே ஒரு தப்பான புரிதல்ல இருந்து தான் வருது. அது புது அனுபவங்களுக்கான தேடல் இல்ல. அது நம்மளோட உண்மையான, இயல்பான அந்த அமைதியான திரைய திரும்ப கண்டுபிடிக்க நம்ம ஆழ்மனசு படுற தவிப்பு. ஆனா அந்த அமைதி ஏற்கனவே இங்க தான் இருக்குங்கிறத மறந்துட்டு அத வெளியில இருக்கிற பொருட்களையும் சூழ்நிலைகளையும் வச்சு நிரப்ப பாக்குறோம். சரி, புரிஞ்சிருச்சு. நாம திரைய மறந்துட்டு படத்துல மூழ்கிட்டோம். இப்போ இத எப்படி சரி பண்றது? மறந்ததை எப்படி திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறது? இதுக்கு ஏதாவது பெரிய பயிற்சிகள், தியானமெல்லாம் பண்ணணுமா? இல்ல, அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா, இதுக்கான பாதை ரொம்ப கடினமானதெல்லாம் இல்ல. உண்மையில இது ஒரு பாதையே இல்லாத பாதை.
ஏன்னா நாம அடைய வேண்டிய தூரம்னு எதுவுமே இல்ல. அந்த திரை ஏற்கனவே இங்க தான் இருக்கு. அதனால இது புதுசா எதையாவது செய்யறது பத்தினது இல்ல, நாம செஞ்சிட்டு இருக்கிறத நிறுத்துறத பத்தினது. செய்யறது நிறுத்துறதா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்தா எப்படி எதையாவது அடைய முடியும்? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. செய்யறதுன்னா என்ன? நம்ம கவனத்தை எப்பவும் வெளியில செலுத்துறது, நம்ம எண்ணங்களை பின்தொடர்ந்து போறது, நம்ம உணர்வுகளோட சண்டை போடுறது அல்லது அதோடு ஒன்றி போறது. நம்ம எதையாவது யோசிச்சுட்டே இருக்கோம், திட்டமிடுறோம், கவலைப்படுறோம், இதுதான் செய்யறது. இத நிறுத்துறதுன்னா ஒரு சில நொடிகளுக்கு இந்த மன ஓட்டத்தை அப்படியே விட்டுட்டு சும்மா இருக்கிறது. ஓகே. இத நடைமுறையில செய்ய இந்த புத்தகம் ஏதாவது வழி சொல்லுதா? சொல்லுது. ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு சுயவிசாரணை முறைய சொல்லுது. உங்களுக்கு எப்போதெல்லாம் மனசு குழப்பமா பாரமா இருக்கோ அப்போ உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கணும். நான் விழிப்புடன் இருக்கிறேனா? நான் விழிப்புடன் இருக்கிறேனா? இந்த கேள்வி கேக்குறதால என்ன நடக்கும்? இது ஒரு அற்புதமான டெக்னிக். ஏன்னா இந்த கேள்விக்கு நீங்க ஆமா இல்ல இல்லன்னு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அந்த கேள்வி உங்களுக்குள்ள கேக்குற அந்த ஒரு கணத்துல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. உங்க கவனம் படத்துல இருந்து, அதாவது உங்க எண்ணங்கள் உணர்வுகள்ல இருந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற திரைக்கு திரும்புது. அந்த ஒரு நொடி உங்க மனசுல ஒரு அமைதி, ஒரு இடைவெளி வர்றதை நீங்க உணர முடியும். ஆமா, நான் இப்போ கேட்டு பார்த்தேன். ஒரு சின்ன நிசப்தம் வந்தது. அப்போ தியானம்ங்கிறது ஒரு நிலைய அடைய முயற்சி பண்றது இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமாம். இந்த சூழல்ல தியானத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அது ஏதோ ஒரு அமைதியான நிலையை அடைய போராடுறது இல்ல. அது ஏற்கனவே இருக்கிற அமைதியில சும்மா இருக்கிறது. நம்ம எண்ணங்கள் மேல இருக்கிற இறுக்கமான பிடியை தளர்த்திட்டு சும்மா இருக்கிறது தான் தியானம். புத்தகம் ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குது. சூரியன் தன்னை ஒளிர வைக்க எந்த முயற்சியும் பண்றதில்ல. அதோட இயல்பே ஒளி. ஆமா. அந்த மாதிரி விழிப்புணர்வு தன்னை அறிய எந்த முயற்சியும் தேவையில்லை, அதோட இயல்பே தன்னை அறிவதுதான். இந்த பயணம் முழுக்க முழுக்க உள்நோக்கியது. நான் இருக்கிறேங்கிற அந்த எளிமையான உணர்வுல தங்கியிருக்கிறது. இந்த விஷயம் இன்னும் ஆழமா புரியறதுக்கு புத்தகம் இன்னும் சில ஊமைகளை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அத பத்தி பேசலாமா? கண்டிப்பா. முதல் ஓமை ஒரு நடிகரை பற்றியது. ஜான் ஸ்மித்னு ஒரு திறமையான நடிகர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர்தான் நம்ம எல்லையற்ற விழிப்புணர்வு. அவர் ஒரு நாடகத்துல கிங் லியருங்கிற ஒரு மன்னன் கதாபாத்திரத்துல நடிக்கிறார். இந்த கிங் லியர் கதாபாத்திரம் தான் நம்ம வரையறுக்கப்பட்ட மனம், நம்ம ஈகோ. ஓகே. நாடகம் தொடங்குது. ஜான் ஸ்மித் கிங் லியராவே மாறிடுறாரு. அந்த கதாபாத்திரத்தோட சோகம், கோபம், கையாலாகாதனம் எல்லாத்தையும் உண்மையாவே உணர்றாரு. அவர் நடிப்புல அத்தனையா மூழ்கிடுறாருனா, தான் ஒரு நடிகர், தாம் பேரு ஜான் ஸ்மித்ங்கிறதையே சுத்தமா மறந்துடுறாரு. அவர் இப்போ தன்னை கிங் லியர் தான் முழுசா நம்புறாரு. இதுதான் நம்ம எல்லாருடைய நிலையும். நாம எல்லையற்ற விழிப்புணர்வான ஜான் ஸ்மித். ஆனா இந்த வாழ்க்கைங்கிற நாடகத்துல ஒரு குறிப்பிட்ட பேரு, உடம்பு, எண்ணங்கள் கொண்ட ஒரு கதாபாத்திரமா நம்மள நினைச்சுக்கிட்டு அதோட இன்பத் துன்பங்கள்ல சிக்கி தவிக்கிறோம். அந்த ஊமை நல்லா இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. ஒரு நடிகருக்கு எப்ப வேணும்னாலும் கதாபாத்திரத்துல இருந்து வெளியில வரலான்னு தெரியும். ஆனா நம்மள அப்படி நாங்கிற உணர்வுல இருந்து சுலபமா வெளியே வர முடியுமா? நாம தான் அந்த கதாபாத்திரம்னு முழுசா நம்பிட்டு இருக்கோமே. அருமையான கேள்வி. அந்த நடிகரால வெளியே வர முடியும். ஏன்னா அவருக்கு தான் நடிகர்னு ஒரு மூளையில தெரியும். நாம் அதை முழுசா மறந்துட்டோம். அதனால ஆன்மீக ஞானம்ங்கிறது கிங் லியர் புதுசா ஏதாவது சக்தியை பெறதில்ல. கிங் லியர், ஓ நான் அசல ஜான் ஸ்மித், இது வெறும் நடிப்பு தான்னு திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறது மட்டும்தான். ஓ, அப்போ அது ஒரு ஞாபகப்படுத்திக்கிறது மட்டும்தானா? அந்த ஞாபகம் வரும்போது அவர் கிங் லியரோட கஷ்டங்களை தொடர்ந்து நடிக்கலாம். ஆனா அது அவரை உள்மனசுல பாதிக்காது. அதுபோல நம்ம உண்மையான இயல்பை நாம ஞாபகப்படுத்திக்கிறது தான் ஞானம். வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்த உவமை. அடுத்தது கடல் மற்றும் அலைகள் உவமை. அதுவும் ரொம்ப பிரபலம். அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயம். நம்ம விழிப்புணர்வை ஒரு பெரிய பெருங்கடல்னு கற்பனை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஆழமானது, அமைதியானது, எல்லையற்றது. அந்த கடலோட மேற்பரப்புல தோன்றி மறையிற அலைகள் தான் நம்ம எண்ணங்கள். கடலுக்குள்ள ஓடுற நீரோட்டங்கள் நம்ம உணர்வுகள். இப்போ ஒரு தனி அலை தன்னை ஒரு தனிப்பட்ட அலையா மட்டும்தான் நினைச்சுக்குது. அது மத்த அலைகளோட தன்னை ஒப்பிட்டுக்குது. நான் சின்ன அலை, அது பெரிய அலை, நான் சீக்கிரம் கரைக்கு போய் உடைஞ்சிடுவேன் எல்லாம் கவலைப்படுது. அதனால அது எப்பவும் ஒரு விதமான பதட்டத்திலேயே இருக்கு. அந்த அலை எப்போ உண்மையான அமைதி அடைய முடியும்? அது மத்த அலைகளை விட பெருசா மாற முயற்சி பண்ணும்போதா, இல்ல அது எப்போ அமைதி அடையும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த அலை அது கடல்ல இருந்து தனியான ஒண்ணு இல்ல,
அதுவே அந்த பெருங்கடல் தாங்கிறத உணரும் போதுதான் முழுமையான அமைதியை அடைய முடியும்னு நினைக்கிறேன். அதுபோல நம்ம மனம், அதாவது அலை, அதோட மூலமான விழிப்புணர்வுக்குள்ள, அதாவது கடலுக்குள்ள திரும்பும் போதுதான் உண்மையான அமைதியை அடையுது. கரெக்ட். கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில ஒரு சந்தேகம் வருது. ஏன் கடன் பிரச்சனை, உடம்பு சரியில்லாதது, உறவு சிக்கல்னு ஏன் அலைகள் ரொம்ப நிஜமானவையா இருக்கே? நான் கடல்னு நினைச்சுக்கிறது இந்த நிஜமான பிரச்சனைகளை கோர்மேஸ்தம் செய்யும் ஒரு விதமான ஆன்மீக தப்பித்தல் மாதிரி இல்லையா? மிக முக்கியமான கேள்வி. இது தப்பித்தல் இல்லை. இது பிரச்சனைகளை மறுக்க சொல்லல. இது பிரச்சனைகளை கையாளும் விதத்தை மாற்றுது. நீங்க உங்கள ஒரு சின்ன அலையா நினைக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் உங்கள முழுசா கவிழ்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க உங்கள ஆழமான கடல்னு உணரும்போது மேற்பரப்புல எவ்ளோ பெரிய அலை அடிச்சாலும் கடலோட ஆழத்துல ஒரு அமைதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த உள் அமைதியிலிருந்து மேற்பரப்புல இருக்கிற அலைகளை, அதாவது பிரச்சனைகளை நீங்க இன்னும் தெளிவான மனசோட கையாள முடியும். இது பிரச்சனைகளை இல்லாம ஆக்காது, ஆனா பிரச்சனைகளை கையாளும் சக்தியையும் மன அமைதியையும் கொடுக்கும். அலைகளை அழிக்க வேண்டியதில்ல, அது கடலோட இயல்புன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓ, அப்போ நோக்கம் அலைகளே இல்லாத அமைதியான கடலை உருவாக்குறதில்ல, அது சாத்தியமும் இல்ல. மேற்பரப்புல புயல் அடிச்சாலும் அலைகள் பொங்குனாலும் நாம தான் அந்த ஆழமான அமைதியான முழுமையான கடல்ங்கிறத அறிஞ்சுக்கிறது தான் நோக்கம். அந்த அறிவிலிருந்து செயல்படுவது. மிகச் சரியா சொல்லிங்க. அந்த அறிவில் அசைக்க முடியாத அமைதி இருக்கு. அப்படியானால் இந்த ஆழமான அலசலோட முக்கிய செய்தியை தொகுத்து சொல்லணும்னா, உண்மையான அமைதியும் சந்தோஷமும் நாம் அடையிற அனுபவங்கள்ல இல்ல, ஒரு நல்ல வேலையிலயோ பணத்திலயோ உறவுலையோ இல்ல. அது அந்த எல்லா அனுபவங்களையும் அறிஞ்சுக்கிற ரொம்ப எளிமையான, எங்கும் நிறைந்த மாறாத விழிப்புணர்வுல தான் இருக்கு. ஆமா, இது நம்ம அடையாளத்தை படத்திலிருந்து திரைக்கு மாத்துறத பத்தினது. நம்ம அடையாளத்தை துடிச்சிட்டு இருக்கிற அலையிலிருந்து அமைதியான கடலுக்கு மாத்துறத பத்தினது. நாம வெளியில தேடுற எல்லாமே நாம ஏற்கனவே இருக்கிற அந்த விழிப்புணர்வுலயே அடங்கியிருக்கு. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சந்தோஷத்துக்கான நம்ம தொடர்ச்சியான தேடல் இருக்கு இல்லையா, அதுவே அந்த விழிப்புணர்வு உங்களை திரும்ப தங்கிட்ட இருக்கிற ஒரு ஈர்ப்பு விசைதான் சொல்லுது. அதாவது கடல் தன் அலைய திரும்ப தன்னிடம் அழைப்பது போல. அதனால உங்க வாழ்க்கையோட மேற்பரப்புல இருக்கிற அலைகளை, அதாவது உங்க சூழ்நிலைகளை, எண்ணங்களை, உணர்வுகளை சரி செய்ய ஓடிட்டே இருக்கிறத ஒரு கணம் நிறுத்திட்டு நீங்க இருக்கிற அந்த கடலோட ஆழத்தை உணர முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? அந்த அமைதியில நீங்க எதை கண்டுபிடிப்பீங்க? சிந்திச்சு பாருங்க.